version of my life. No, in your way, my way. Ain't giving up on my kind of way. Innovate, doing it all alone. This time I show you all my theorem. The clock is ticking and flipping and shaking and breaking, but damn, I'm living. I ain't a smoker, ain't a drink, a dream, don't parade. Ain't a baker, ain't a carnival, just a human. வணக்கம் நான் ஷோ பாஸ் பிசி பாஸ் மிஸ்டர் ஃபார் வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ நம்ம தலையோட அண்ட் ஆல்சோ ஆதிக் பிரதரோட சம்பவமான குட் பேட் அக்லி படம் பார்த்துட்டேன். அதோட ரிவ்யூஸில் தான் வந்திருக்கேன், பார்த்துலாம். அந்த சோலில் இருக்கட்டும் வேற லெவலு. அதாவது எத்தனை பேர் வந்து எனக்கு விடாமுயற்சி பிடிச்சதுங்க, எத்தனை பேர் பிடிச்சது எனக்கு தெரியல. மிக்ஸ்டு ரிவ்யூஸ் இருந்துச்சு, அதெல்லாம் புரியல. பட் விடாமுயற்சி வேறு மாதிரி கிளாஸியாக எனக்கு பிடிச்சது. பட் ஆனால் ஒரு பெரிய கம்ப்ளைண்ட்டாக வந்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா, தியேட்டர் மூமெண்ட்ஸ் இல்லை, தலையோட மாஸ் மூமெண்ட்ஸ் இல்லை, கத்த முடியல அப்படின்னு சொன்ன ஆட்களுக்கெல்லாம் கற்றுக்கிட்டே இருக்கிற ஒரு படம் எடுத்து வச்சிருக்காரு. வேற லெவல் சம்பவம். அதாவது ரெட் டிராகன் அமைப்போட தலைவனான நம்ம ஏகே அவர்கள் தன்னோட ஃபேமிலிக்காக அந்த கேங்ஸ்டரிசம் எல்லாம் விட்டுட்டு ஏகேவா வாழ்றாரு. இன்ஃபேக்ட் ஜெயிலுக்கு போய் அரெஸ்ட் ஆகி தண்டனையெல்லாம் அனுபவிக்கிறாரு. பட் ஆனால் திரும்பி வாழலான்னு நினைக்கிற மனுஷனை மறுபடியும் அவங்க பையனோட ட்ரபிள் கொடுத்து கேங்ஸ்டராக மாற்றிடுறாங்க பீப்புள். அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னா கதைக்கலாம். இதில் ஸ்பாயிலர்லாம் ஒன்றும் இல்லை, எல்லாமே ட்ரெய்லரே இருக்குது. கத்தி 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 வேற லெவல் எக்ஸாக்ட். இன்ஃபேக்ட் நான் இன்னொரு படத்துக்கு டிக்கெட் புக் பண்ணியிருந்தேன், பேக் டு பேக் ஷோ. பட் ஆனால் முடியல, எனக்கு வெறி அடங்கலங்க அப்படிங்கிற மாதிரி உடனே வர ஒரு ரிவ்யூ பேசுகிறோம், உங்கள்கிட்ட இந்த விஷயத்த சொல்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு மட்டும் வேற லெவலு. ஃபுல் ஆன் ஃபன்னு, ஃபுல் ஆன் என்ஜாய்மெண்ட்டு, சம்பவம், தியேட்டர் மோமெண்ட்ரா. போங்க, தயவு செய்து தியேட்டரில் பாருங்க. நல்லா கத்துறக்கிற உள்ள உட்காந்து பார்த்தீங்கன்னா வேற லெவல் இருக்கும். நம்ம இந்த டீசர் ட்ரெய்லர் பார்க்கும்போது இன்ஃபேக்ட் நானும் என் வைஃப் தான் ரியாக்ட் பண்ணுவோம். எனக்கு ஒரு விஷயம் அங்கே ரொம்ப மிஸ் பண்ண, நான் இவ்வளோ வந்திருந்தானா வேற லெவல் என்ஜாய் பண்ணுவேன். ரியலி மிஸ்டர் அஸ்மா, ஐ மிஸ்ட் யூ தேர் அப்படின்னு நான் இங்கே பதிவு பண்ணிக்கிறேன். இன்ஃபேக்ட் இன்னைக்கு காலையில் கூட வந்து புளி பாட்டுக்கு 6:30 மணிக்கு என்ஜாய் ரியாக்ஷன் பண்ணிருந்தோம். ஏன் இந்த ஆக்சுவலாக விஷயம் கொண்டு வந்தேன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப எக்ஸைட்டாக தான் சொன்னேன்ல. அப்போது அந்த ட்ரெய்லர் டீசர் ரியாக்ஷன்ஸ் பண்ணும்போது நாங்கள் 2 பேரும் ஒரு விஷயம் பேசணும். இத்தனை ரெஃபரன்ஸ் வருது, தீனா ரெஃபரன்ஸ் வருது, வாய் ரெஃபரன்ஸ் வருது, பில்லாது வருது, அப்புறம் அட்டகாசம் வருது, அப்புறம் நம்ம என்னென்னமோ அமர்க்கலாம், அட்டகாசம் அமர்க்கலாம், இல்லைன்னமோ எல்லாம் அத்தனை ரெஃபரன்ஸ் வந்துச்சு. எப்படி இது எல்லாத்தையும் இன்கார்பரேட் பண்ணுவாங்க இந்த படத்துலன்னு சொல்லிட்டு ஒரு பாயிண்ட் நாங்கள் விட்டுருப்போம். எந்த இடத்துலன்னு தெரியல, டீசர்லையும் ட்ரெய்லர் ரியாக்ஷன்ல சொல்லியிருப்போம்னு நினைக்கிறேன். அத்தனை ரெஃபரன்ஸும் அப்படி பொருந்தி இருக்கு. இன்ஃபேக்ட் அதை தாண்டி ஏகப்பட்ட ரெஃபரன்சஸ் இருக்கு. சில ரெஃபரன்சஸ் எல்லாம் நீங்க எதிரே பார்க்க மாட்டீங்க. எஸ்பெஷலி இன்டர்வல் பிளாக் எல்லாம் நான் மனுஷனாவே இல்லை, அங்கே தியேட்டரே மனுஷனுங்களா இல்லை, இவர் எக்ஸ்ப்ளோடிங் வேற மாதிரி ஒரு சம்பவம். தயவுசெய்து யாராவது பார்த்துருந்தீங்கன்னா ஸ்பாய்லர் போட்டுறாதீங்க, டோன்ட் ஸ்பாயில் த ஃபன் ஃபார் எனிபடி. பட் அது ஒரு பக்கம் சொல்லணும். அதுக்கப்புறம் அந்த ஏகே ரெட் டிராகன் ஆன கதை இப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபிளாஷ்பேக் செகண்ட் ஹாஃப்ல வரும். அது எல்லாம் எப்படிதான் ஒரு மாதிரி கனெக்ட் பண்ணி ரசிச்சு பண்ணியிருக்காப்புல ஆதிக் பிரதர். வேற லெவல். இந்த ஃபேன் பாய்ஸ் எல்லாம் படம் கொடுங்கப்பா அப்படிங்கிற மாதிரி இருக்கு. நம்ம லோக்கி என்ன வந்து நம்மளுக்கு விக்ரம்னு சொல்லிட்டு போல அந்த நம்ம ஆண்டவர் கொடுக்குறாரு. இப்போதான் நான் வைஃப்கிட்ட பேசிட்டு இருக்கும்போது ஜிவிஎம் சார் வந்துட்டு வேட்டையாடு விளையாடுன்னு கொடுத்தாரு. நம்மளுக்கு நம்ம கார்த்திக் சுப்ரா சார் பேட்டன் ஒன்று கொடுக்குறாரு. இப்போ இந்த மனுஷன் ட்ரூலி ஃபேன் பாய் சம்பவம். இன்ஃபேக்ட் படம் முடிஞ்சதுக்கப்புறம் போஸ்ட் கிரெடிட் சீன்ஸ் மாதிரி வருது, அந்த மேக்கிங் வீடியோலாம் போட்டிருக்காங்க. ரசிக்கிறாரு மனுஷன். நான் அதை பார்த்து அதை நோட்டீஸ் பண்ணிட்டே இருந்தேன். லிட்டரலாக நீங்கள் ஐடலாக பார்த்த ஒரு ஆளை திடீர்னு நீங்கள் ஷூட் பண்ணுறீங்க, நீங்கள் ஆக்ஷன் கட்டு சொல்கிறீங்க அண்ட் ஒவ்வொன்றும் ரசிக்கிறீங்க. எஸ்பெஷலி கடைசி ஃப்ரேம்லாம் விசில் அடிச்சு லிட்டரலாக அந்த மனுஷன் முடிக்கிறாப்புல. வேற லெவல் ஆதிக் ப்ரோ, வெல் டன் மேன், வெல் டன். So proud of you and you can be so proud of yourself. வேற லெவல் சம்பவம் பண்ணிட்டீங்க. தலை ஃபேன்ஸ்க்கு மட்டும் இல்லாமல் ஒரு சாலிடான ஆக்ஷன் கமர்ஷியல் என்டர்டெயின்மெண்ட் பார்க்குற ஆட்கள் எல்லாத்துக்குமே ஒரு சாலிடான படம் கொடுத்துட்டீங்க. அண்ட் நான் சொன்ன மாதிரி இத்தனை ரெஃபரன்ஸஸை இப்படி இன்கார்பரேட் பண்ணது அண்ட் அந்த ஃப்ளாஷ்பேக் ஏகே எப்படி ரெட் டிராகன் அதெல்லாம் வந்துட்டு வேற மாதிரி தாட் ப்ராசஸ்ஸு. சைக்கோத்தனமாக யோசிச்சா இப்படிலாம் தோணும். சரியா, அது ஒரு மாதிரி பிரில்லியண்டாக இருந்துச்சு. அதெல்லாம் ரொம்ப சரியான என்டர்டெயின்மெண்ட்டு. நடுவில் ஹியூமர் ஆகட்டும், ஆக்ஷன் சீக்வன்சஸ் ஆகட்டும், சினிமாட்டோகிராஃபி அவுட்ஸ்டாண்டிங், எடிட்டு எஸ்பெஷலி அவுட்ஸ்டாண்டிங், பாராட்டியானோம். எஸ்பெஷலி ஆக்ஷன் சீக்வன்சஸ் வந்து அந்த அடிக்கிறது அந்த பீட் கூட ஒரு இன்கார்பரேட் பண்ணுற மாதிரி ஒன்று பண்ணியிருக்காங்க. அது ஒரு ஐகானிக் சாங் எடுத்து என் மனசு இங்கே இல்லை. அதான் சொல்கிறேன்ல, நான் பேக் டு பேக் இன்ஃபேக்ட் 4 படம் போகிற ஜோனில் இருந்தேன் இன்னைக்கு, பேக் டு பேக். ஆனால் இதை பார்த்தோன்னே எனக்கு வெறி அடங்கவே இல்லை. ஐ ஹாவ் டு அப்படியே உங்கள்கிட்ட கொட்டி தீத்துன்னு சொல்லிட்டு வந்துட்டேன். ஆல்சோ மற்றவங்களையும் பாராட்டியான தலை ஒரு பக்கம். ஃபஸ்ட்டு தலைக்கு வந்துடுறேன். வேற லெவலு
ஹேண்ட்ஸம் டு த கோர். ஆக்டிங் சம்பவம், ஹியூமர் ஆகட்டும், ஆக்ஷன் ஆகட்டும், கிழிச்சிட்டாப்ல மனுஷன். எஸ்பெஷலி கிளைமேக்ஸில் ஒரு லுக்கில் வருவார். ஓகே, வேற அண்ட் அர்ஜுன் தாஸ் பிரதர் அமேசிங்காக நடிச்சிருக்காப்ல மனுஷன். ஹீஸ் டன் அன் எக்ஸ்ட்ரானரி ஜாப். தலைக்கு ஆப்போனண்ட்டுங்கும் போது வந்துட்டு ஒரு மாதிரி எப்படி என்ன ஏதுங்கிற மாதிரி 2 பேருக்கு பேஸ் வாய்ஸ் வரையா அது எப்படி இருக்கும் முதல்ல பார்த்தா ஒரு மாதிரி சூப்பராக நடிச்சிருக்காப்ல. அவர் சூப்பராக பண்ணியிருக்காரு. சுனில் சார் பைசன் அப்படிங்கிற கேரக்டரில் அமேசிங்காக பண்ணியிருக்காரு. அண்டு நம்ம பிரசன்னா சார் ஆகட்டும், த்ரிஷா மேம் ஆகட்டும், எல்லாமே அவங்களுக்கு கம்மி ஸ்கோப்ஸ் தான். அண்ட் நம்ம பிரியா வாரியர் மேம் ஆகட்டும், குட்டி ஸ்கோப்ஸ் தான். அவங்க பர்ஃபார்மன்ஸஸ் என்னென்ன கொடுக்க முடியுமோ கொடுத்துட்டாங்க. அந்த குட்டி பையன் ஒன்றா நடிச்சிருக்காப்ல, ஏகேயோட பையனை நடிச்ச கேரக்டர் சூப்பராக நடிச்சிருக்காப்ல. பட் அதை தாண்டி டெக்னிக்கலி சினிமாட்டோகிராஃபி வாஸ் அவுட்ஸ்டாண்டிங், எடிட்டிங் வாஸ் அவுட்ஸ்டாண்டிங், ஆக்ஷன் சீக்வன்சஸ் வேர் அவுட்ஸ்டாண்டிங், மியூசிக் கிளி ஜிவி ப்ரோ. ஐயோ அதான் சொல்கிறேன், எனக்கு வெறி அடங்கலைங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கேன். பிரில்லியன்ட் ஸ்டஃப். நான் சொன்ன மாதிரி ஃபேன் பாய்ஸ்க்கு இது கொஞ்சம் சூஸ் பண்ணி கொடுக்கணும்னு நினைக்கிறேன். பிக் ஹீரோஸ் ஐ திங்க் சம்வேர் தே ஷுட் என்கரேஜ் திஸ் கல்ச்சர் அப்படிங்கிறது வந்து. ஏன்னா ஃபேன் பாய்ஸ்க்கு வந்து வேற மாதிரி ரசிச்சு பண்ணுறாங்க, அது நம்மளுக்கும் பயங்கர ரசிக்கிற மாதிரி இருக்குது. ஸோ அந்த வகையில் ஏகேவை யாராச்சும் சந்தேகப்பட்டிருந்தீங்கன்னா, நான் தான் சொன்ன மாதிரி எனக்கு விடாமுயற்சி ஆக்சுவலாக ரொம்ப பிடிச்சது. பயங்கர கிளாஸியான ஒரு ஸ்டைலிஷான ஏகே. நான் பார்க்காத ஒரு பயங்கர ஒரு வேற மாதிரி அவதாரம் அது. ஐ மீன் அந்த ஃபில்ம் மேக்கிங் ஸ்டைலில் அது எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிச்சது. பட் இது தியேட்டர் மூமெண்ட்ஸ் இல்லைன்னு சொன்ன ஆட்களுக்கு எத்தனை தியேட்டர் மூமெண்ட்ஸ் இருந்துச்சு, எத்தனை வாட்டி நீங்கள் கற்றுனீங்கன்னு கணக்கில்லாத அளவுக்கு இருக்குது. அண்ட் ஓகே, ஜஸ்ட் கோ டு த தியேட்டர்ஸ், ஹாவ் ஃபன், ஹாவ் அ பிளாஸ்ட், என்ஜாய் பண்ணுங்கள், வேற லெவல் சம்பவம் பண்ணுங்கள். அண்டு தியேட்டரில் பார்க்கணுமான்னு யோசிச்சிங்கன்னா தயவு செய்து போங்க, இதெல்லாம் மிஸ் பண்ணாதீங்க. இதெல்லாம் இட்ஸ் அ ட்ரீட். இட்ஸ் நாட் ஒன்லி தலை ஃபேன்ஸுக்கு வெறித்தனமான ட்ரீட்டு, மற்ற சினிமா ஃபேன்ஸுக்கு வந்துட்டு இது ஒரு வெறித்தனமான ட்ரீட்டு. வெறித்தனமான ட்ரீட்டு தலை ஃபேன்ஸுக்கு, வெறித்தனமான ட்ரீட்டு மற்ற ஃபேன்ஸுக்கு. இது யாராவது வந்து வீம்புக்குனே வந்துட்டு இது இட்டு இதை அட்டு இல்லை லொட்டு அப்படின்னாங்கன்னா இன்னும் அது தெரியும் இல்லை உங்களுக்கு, அதை பண்ணணும்னு சில பேர் பண்ணுவாங்க. கண்டுக்காதீங்க, தயவு செய்து தியேட்டரில் போய் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு சூப்பர் எக்ஸைட்டட். அண்ட் ஆதி ப்ரோ, தேங்க்யூ ஸோ மச் ஒன்ஸ் அகேன். எல்லா பீப்புள் ஒர்க் பண்ண அத்தனை பேருக்குமே மிகப்பெரிய அப்ளாஸ் கொடுத்துட்டு தேங்க்யூ ஸோ மச் ஃபார் திஸ் வண்டர்ஃபுல் சம்பவம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். நன்றி. திஸ் இஸ் மை ரிவ்யூ ஆன் குட் பேட் அக்லி ஸ்டாரிங் நம்ம தலை. சொல்லுங்க ப்ளீஸ். ஒரே ரிக்வஸ்ட் வச்சுக்கிறேன், தயவுசெய்து கமெண்ட் செக்ஷனில் யாருமே எந்த ஸ்பாயிலரும் கொடுக்காதீங்க, மற்றவங்க பார்க்கட்டும். ஏன்னா நம்ம பார்த்துட்டோம், எக்ஸைட்மெண்ட் இருக்கும், அப்படியே ஷேர் பண்ணி கொட்டி தீர்த்தணும், அந்த மோமெண்ட்லாம் எப்படி ஃபீல் ஆச்சுன்னு வந்து சொல்லணும்னு எல்லாத்துக்கும் தோணும். கரெக்ட் தான். தயவுசெய்து சில விஷயங்களை ஸ்பாயில் பண்ணுங்க. கதை ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் தான், பட் சின்ன ரெஃபரன்சஸ் எல்லாம் ரொம்ப நல்லா இருக்குது. அந்த தியேட்டரில் பார்த்தா வேற லெவல் சர்ப்ரைஸாக இருக்குது. ஸோ அவங்க என்ஜாய் பண்ணிட்டோம், அவங்களும் ஹாப்பி ஆகட்டும். நம்ம தயவுசெய்து எந்த கமெண்ட் செக்ஷனில் எதுவும் சொல்ல வேண்டாம் அப்படிங்கிறது ஒரு ரிக்வஸ்ட்டை வச்சுட்டு இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். பார்த்ததுக்கு நன்றி. படம் பார்த்தோன்னா எப்படி ஃபீல் பண்ணிங்கன்னு மறக்காம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ முடிச்சுக்கிறேன். பார்த்ததுக்கு நன்றி. கூடிய சீக்கிரம் சந்திக்கிறேன். அண்ட் மறக்காம ஓகே, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். நான் ஷோர் சைனிங் ஆஃப். டேக் கேர் அண்ட் பீஸ்.